படிக்கலாமா? 90% ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு % ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சாதிக்கிறாங்க. இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எலான் மஸ்க்கு, ஸ்டீவ் ஜாப்ஸு, நம்ம மார்க்கன்னு இவங்கெல்லாம் லைஃப்பில் ஒரு சீக்ரெட் ஃபார்முலா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சீக்ரெட்டை நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். நீங்களும் இவங்கள மாதிரியே ஆகணும்னு விரும்புகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த 3 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரூல் நம்பர் 1, சிலபஸை படித்து அதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி எக்ஸாம் பேப்பரில் எழுதாதீங்க. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் கான்செப்ட், வாட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் திஸ் கொஸ்டின் அண்ட் இதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது, இது எதுக்காக படிக்கிறோம், இந்த கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. ரூல் நம்பர் 2 என்னென்னா, பேசிக்ஸை ரொம்ப கிளியராக லேர்ன் பண்ணுங்க. இப்போ ஒரு கோடிங் எடுத்துக்கோங்களேன். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பேசிக் என்ன? சின்டெக்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ். இதில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களே ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணலாம். ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 என்னென்னா, நீங்கள் படித்த எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அது ஏன் படித்தோன்னே உங்களுக்கு தெரியும். இந்த 3 ரூலர் சேர்த்து நான் காலேஜ் டைம்லேருந்து இன்னைக்கு வரையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ரூலை உங்களுக்காக சொல்லவா? ட்ரீம் பிக், ஒர்க் ஸ்மார்ட், பிகின் நவ். எல்லாரும் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுங்கள், அதையும் பண்ணிக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த மெயின் ரோல் டு பிளே யுவர் லைஃப். எல்லாருமே கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு என்ன தேவை, என்ன கோல், என்ன அச்சீவ்மெண்ட்டுன்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக இன்னையிலேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க. நான் அடித்து சொல்கிறேன். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.